சரி, வணக்கம் மாணவர்களே. நீங்களாம் யார்? சூரிய குடும்பத்துடைய ஒரு அங்கங்கள். என்ன, ஒவ்வொருத்தரும் ஒரு கோள். முதல்ல சூரிய குடும்பத்துக்கு தலைவர் யார்? சூரியன். சூரியன் சூரியன் நடுவில் இருக்கிறாரா? சூரியனுக்கு எப்படி இருப்பார்? வெப்பமாக இருப்பாங்க, அப்படி தானே? சரி, சூரியனுக்கு பக்கத்தில் மிக அருகில் உள்ள கோள் இது புதன். என்னது? புதன். அதுக்கு அடுத்தது வெள்ளி. என்ன கோள்? வெள்ளி. வெள்ளிக்கோள். சரியா? அதுக்கு அடுத்தது பூமி. நம்ம இருக்கிறோம்ல, இந்த பூமிக்கோள். சரியா? அடுத்து என்னது? இதுக்கு அடுத்து செவ்வாயா? செவ்வாய். அடுத்தது யார் இருக்கா பூமிக்கு அடுத்து? செவ்வாய், சிவப்பு கோள் நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது சனி. சனியா? வியாழன். வியாழன் எங்கே இருக்கார்? வியாழன் தானே மிகப்பெரிய கோள். செவ்வாய்க்கு அடுத்து மிகப்பெரிய கோள் இது வியாழன். சரி, அதுக்கு அடுத்தது சனி. அதுக்கு அடுத்த கோள் இது சனி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுற்றுப்பாதை இருக்குது. சனிக்கு அடுத்து யுரேனஸ். யுரேனஸ் கோள். இதெல்லாம் குளிர்ச்சியாக இருக்கும். யுரேனஸும் நெப்டியூனும் எப்படி இருக்கும்? குளிர்ச்சியாக இருக்கும். ஏன் குளிர்ச்சியாக இருக்கும் யுரேனஸும் நெப்டியூனும்? யுரேனஸும் நெப்டியூனும் ஏன்டா குளிர்ச்சியாக இருக்குது? சூரியனை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்குல்ல. சூரியன் இங்கே இருக்கிறாரு, சூரியனை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால இவங்கெல்லாம் குளிர்ச்சியாக இருக்காங்க. இப்போது சூரியன் வெப்பமான கோள் இதெல்லாம் ரொம்ப பக்கத்தில் இருக்க தானே வெப்பம். நம்ம அடுப்பு கிட்ட இருந்தால் ரொம்ப ஹீட்டாக இருக்கும்ல வெப்பமாக. இப்போ புதனும் வெள்ளியும் தான் வெப்பமான கோள்கள். சரியா? சரி, இருக்கிறதுலே மிக சிறிய கோள் எது? புதன். சரியா? அப்புறம் ஒரு முதல் 4 கோள்கள் பாறைக்கோள். புதன், அதுக்கடுத்து வெள்ளி, அடுத்து பூமி, செவ்வாய். இந்த 4 பாறைக்கோள்கள். மற்ற எல்லாம் வாயுக்கோள்கள். சனி, அடுத்து அங்கே இருக்கிறாங்க வியாழன், அடுத்தது யுரேனஸ், நெப்டியூன். இதெல்லாம் என்னது? வாயுக்கோள்கள். புரியுதா? வளையம் உள்ள கோள் எது தெரியுமா? எந்த கோளுக்கு வளையம் இருக்குது? எந்த கோளுக்கு வளையம் இருக்குது? எந்த கோளுக்கு வளையம் இருக்குது? யுரேனஸ்க்கு வளையம் இருக்குது, சனிக்கு வளையம் இருக்குது. வளையம்னா நெளிவு, அந்த மாதிரி வாயுக்களால் வந்து. புரியுதா? சரி, இப்போது சூரிய பாதையில் இப்போ ஒருத்தரும் சுற்ற போகிறீங்க. உங்களுக்கு சூரியனை சுற்றி அவங்கவுங்க பாதையில் மெதுவாக நடந்து வாங்க. அப்படியே அந்த பாதையில் அப்படியே மெதுவாக நடந்து போங்க. பூமி மட்டும் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு நடந்து போங்க. மற்ற எல்லாம் அந்த பாதையில் அப்படியே நடந்து மெதுவாக போங்க. வேகம் வேண்டாம். மெதுவாக சுற்றி வாங்க. அப்படி சுற்றி வாங்க. பூமி மட்டும்தான் தன்னைத்தானே சுற்றணும். மற்ற கோள்லாம் அப்படியே போகலாம். பூமி மட்டும் தன்னைத்தானே சுற்றிட்டு போங்க. தன்னைத்தானே சுற்றுறதுனால தான் என்ன வருது? இரவு பகல் வருது. பூமி மட்டும்தான் தன்னைத்தானே சுற்றணும். மற்ற கோள்லாம் அப்படியே போங்க. புதன் போ. அப்படியே உங்கள் பாதையில் அப்படியே சுற்றி வாங்க. அவங்க அந்த கோடு போட்டிருக்குல்ல கரெக்டாக, அந்த பாதையில் அப்படியே மெதுவாக சுற்றி வாங்க. பூமி மட்டும் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வரும். அப்படிதானே? மற்ற கோள்கள்லாம் நீங்கள் அப்படியே மெதுவாக அப்படியே நடந்து போகலாம். மெதுவாக அப்படியே சுற்றுங்க. மிகப்பெரிய கோள் யார்? கை தூக்குங்க. மிகப்பெரிய கோள் வியாழன். அதுக்கடுத்து மிகப்பெரிய கோள் இது சனி. எங்கே இருக்கா? சனிக்கோள் எங்கே சுற்றி கொண்டிருக்கிறார்? சனிக்கோள். இதுதான் அதுக்கு அடுத்தது. இருக்கல சிறிய கோள் புதன். உயிர்கள் எல்லாம் வாழக்கூடிய காற்று நீர்லாம் இருக்கக்கூடிய கோள் எது? பூமி. அந்த பூமியில் தான் நம்ம இருக்கோம். இல்லை மற்ற கோள்கள்லாம் மனுஷங்க இல்லைல்ல. சரி, அப்படியே சுற்றி வாங்க. இதே மாதிரி தான் சூரிய குடும்பத்தில் கோள்கள் என்ன பண்ணியிருக்கு? சூரியனை சுற்றி வருது. என்ன, பூமி மட்டும் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. இப்போ புரிஞ்சுதா எல்லாருக்கும்? தேங்க்யூ.